Hi, good morning. Welcome to another episode of PR Cricket Chat. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்தியா பாகிஸ்தான் ரிவ்யூ ஒரு பயங்கர த்ரில்லிங்கான மேட்ச். 280 240 260 ஐபிஎல் ஸ்கோர்ஸை பார்த்துட்டு ஒரு 120 ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ண முடியுமா அதெல்லாம் மறந்தே போயிருந்தது. பட் சூப்பரா இந்தியா டிஃபெண்ட் பண்ணாங்க. பட் இந்தியா எவ்வளோத்துக்கு எவ்வளோ டிஃபெண்ட் பண்ணாங்களோ பாகிஸ்தான் கொஞ்சம் அந்த கிஃப்ட்டும் பண்ணாங்க. முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டாஸ் பாகிஸ்தான் பெரிய அட்வான்டேஜ். அண்ட் ஸ்டார்ட் இருந்தது ஃபர்ஸ்ட் 3-4 ஓவர்ஸ் இந்த மழைனால. பட் ஐ திங்க் இது ஒரு 150 160 விக்கெட். இந்தியா கொஞ்சம் ஒரு 150 விக்கெட். இது இந்தியா 180 எய்ம் பண்ற மாதிரி இருந்தது. விராட் அண்ட் ரோஹித் கொஞ்சம் அன்னெசரிலி அக்ரெசிவா ஆடி அவுட் ஆயிட்டாங்க. பந்த் ஃபேண்டாஸ்டிக் இன்னிங்ஸ். பிக் மேட்ச் பிளேயருங்க அவர், ஒரு எக்ஸ் ஃபேக்டர், அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் இந்த பந்தை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணோம் வேர்ல்ட் கப் ஃபைனல்ல. அது நல்லா காட்டினாரு. சூர்யா கொஞ்சம் வரிங் தான், பெரிய மேட்சஸ்ல அடிக்கிறது இல்ல, பிக் டீம்ஸோட ஃபெயில் ஆயிடுறாரு. பட் ஹர்ஷ்தீப் ஏதோ ரன்னை கொஞ்சம் தேத்தி அப்படி இப்படி ஒரு 119க்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ட் போலர்ஸ் ஐ திங்க் ரோஹித் சர்மா இந்த மாதிரி ஐபிஎல்ல ஒரு 120 to 140 3 ஐபிஎல் டைட்டில் ஜெயிச்சிருக்காரு அந்த ஸ்கோர் அடிச்சு ஃபைனல்ல டிஃபெண்ட் பண்ணி. ஸோ ரோஹித் சர்மா பியூட்டிஃபுல்லா கேப்டன் பண்ணார் நேற்று, அதுல டவுட்டே கிடையாது. ஹிஸ் கேப்டன்சி ஸ்பாட் ஆன். போலிங் சேஞ்சஸ் இருக்கட்டும், கரெக்டான டைம்ல பும்ரா கொன்றதோ, கரெக்டான டைம்ல அக்சரை கொன்றதோ, போலர்ஸ் எல்லாருமே நல்லா போட்டாங்க. ஹர்திக் போல்ட்வெல், சிராஜ், பும்ரா, அக்சர் எல்லாம் நல்லா போட்டாங்க. ஃபீல்டிங் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஒரு மிஸ்ட் கேட்சை தவிர துபேது ஃபீல்டிங் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். அண்ட் விக்கெட்ஸுக்கு தேட போல ரோஹித் சர்மா. அது ஒரு பெரிய இது. சில சமயம் சொல்லுவாங்க லோ ஸ்கோர்னா அப்போசிஷனை போல் அவுட் பண்ணும். அது 50 ஓவர்ஸ்ல வேணா இருக்கலாம், T20ல சோக் கூட பண்ணலாம். அதை ஃபென்டாஸ்டிக்கா ப்ரூவ் பண்ணாரு. டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ சைட்ஸ் என்ன நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பர்சன் தாங்க, பும்ரா. அப்சல்யூட் கிளாஸ். அந்த அவர் தான் மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ சைட்ஸ். ஒரு பக்கம் பும்ரா, ஒரு பக்கம் பும்ரா இல்ல. அந்த டிஃபரன்ஸ் கிளியரா தெரிஞ்சு போச்சு. இந்தியா வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி டெஃபினட்டா ரீவிசிட் பண்ணி ஆகணும். சிவம் துபே கொஞ்சம் லுக்ஸ் அவுட் ஆஃப் சார்ட்ஸ். நான் இந்த ப்ரிவியூலயே சொன்னேன், இந்த பிச்சஸ்ல சிவம் துபே அடிக்கிறது கஷ்டம். ஹை குவாலிட்டி பேஸ் அட்டாக். ஜெய்ஸ்வால் அட் த டாப் வித் ரோஹித், விராட் at 3. விராட் நேச்சுரல் பொசிஷன்ல வருவாரு, கொஞ்சம் டைம் இருக்கும். மூவிங் ஃபார்வர்ட் அதை செஞ்சுதான் ஆகணும். அக்சர் பட்டேல் at 8, அது நல்ல மூவ். ஐ நியூ இந்த இந்த மேட்ச்ல எஸ்பெஷலி பேட்டிங்கை லென்தன் பண்ணுவாங்கன்னு. குரூஷியல் ஆடினார் அக்சர் பட்டேல். அந்த பார்ட்னர்ஷிப் வித் ரிஷப் பந்த் 20 of 18 பால்ஸ் அடிச்சு ரொம்ப குரூஷியல். அண்ட் டைட்டா வந்து போலிங்கும் போட்டாரு. ஸோ குல்தீப் யாதவ் இப்போதைக்கு வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதுக்கு வெஸ்ட் இண்டீஸ் போனதுக்கு அப்புறம், சூப்பர் எயிட்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் குல்தீப் உள்ள வருவாருன்னு நினைக்கிறேன். மேபி ஃபார் சிராஜ். ஏன்னா அக்சர் அந்த பேட்டிங் ஸ்ட்ரென்த்தும் கொடுக்குறாரு. ஸோ அப்போ வந்து மேபி they'll play 3 spinners, ஜடேஜா, அக்சர் அண்ட் குல்தீப், பும்ரா அண்ட் ஹர்ஷ்தீப் அண்ட் அஃப்கோர்ஸ் பாண்டியா. ஸோ 6 ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் அது கொஞ்சம் டேஸ் அவே. இப்ப பாகிஸ்தான் என்ன பண்ணணும்னா, அடுத்த 2 மேட்ச் ஜெயிச்சாகணும். பாகிஸ்தான் அயர்லாண்டோடையும் கனடாவோடையும் பெரிய மார்ஜின்ல ஜெயிச்சாகணும். அண்ட் அயர்லாந்து யூஎஸ்ஏவை அடிக்கணும்னு ஹோப் பண்ணணும். ஸோ பாகிஸ்தான் எப்பவும் போல மத்தவங்க மேல டிஃபெண்ட் பண்ற நேரம் வந்தாச்சு. ஒரு வேர்ல்ட் கப்ல இதே தான் நடந்தது. 2023 வேர்ல்ட் கப்ல ரிசல்ட்ஸ் அவங்க ஃபேவர்ல போக வேண்டியிருந்தது. பார்க்கலாம் என்ன போகுதுன்னு. பட் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பை த போலர்ஸ். சூப்பரா டிஃபெண்ட் பண்ணாங்க இந்த இந்த டோட்டல. ஐ திங்க் பேட்ஸ்மேன் கொஞ்சம் பிரைஸ் போடணும் விக்கெட் மேல. சூரியகுமார், ஜடேஜா ரொம்ப கேஷுவலா அவுட் ஆனாங்க. அண்ட் பாண்டியா ஆல்சோ லாங் லெக் சைட் பவுண்டரிங் தெரிஞ்சு இது பண்ணாங்க. ரிஷப் பந்துமே அவ்வளவு நல்லா ஆடிட்டு அப்பதான் 2 விக்கெட் போயிருக்கு. அவர் 20 ஓவர்ஸ் ஆடுறதுனால 140 வர வேண்டிய ஸ்கோர் இது. ஸோ கொஞ்சம் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இது வந்து ஐபிஎல் மாதிரி காலை வச்சுட்டு மிட் ஆஃப் மேல அடிக்கிற பிச்சு கிடையாது. ஹோப்ஃபுல்லி இந்த பார்த்துட்டு அடுத்த அடுத்த மேட்சஸ்ல எப்படி பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். லெசன்ஸை கத்துக்கணும். ஏன்னா கரீபியன்லயும் விக்கெட்ஸ் வில் பி ஸ்லோ. ஐபிஎல் பிச்சஸ் மாதிரி இருக்க போறது இல்ல. அண்ட் கரீபியன் பவுண்டரிஸ்லாம் நல்லா காத்தடிக்கும். ஸோ ஒரு சைடு அடிக்கிறது கஷ்டம். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஒன் மோர் திங், ஸ்காட்லாந்து வந்து ஓமானை போட்டு 12 ஓவர்லயே மேட்சை முடிச்சிட்டாங்க. இப்போ ஸ்காட்லாந்து 5 பாயிண்ட். ஸோ இப்போ இங்கிலாந்து ஆல்சோ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இன் ட்ரபிள். ஏன்னா இப்போ இங்கிலாந்து அடுத்த 2 மேட்ச் ஜெயிச்சு ரன் ரேட் பயங்கரமா ஏத்திக்கணும் டு குவாலிஃபை. ஸோ அந்த பக்கமும் ஒரு அப்செட் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் யூஎஸ் உள்ள வந்துருவாங்கன்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஸ்ரீலங்கா வெளில போற மாதிரி இருக்கு. ஸோ எல்லாமே கொஞ்சம் டாப் சீட்டரியா போயிட்டு இருக்கு. பார்ப்போம் எப்படி போகுது அடுத்த 2 நாள்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க நோட்டிபிகேஷனுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சேட். அண்ட் வேர்ல்ட் கப் நல்ல நல்ல ஹீட் ஆயிட்டு இருக்கு. ஒரு பாயிலுக்கு வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ வெரி மச்.